வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பல நாள் காணாமையே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரீசெண்டா அவர் நடிச்ச எந்த படமுமே ஹிட் கொடுக்கல. அது யாரு அப்படின்னா இட் இஸ் சியான் விக்ரம். பட் இந்த வருஷம் சியானுக்கு மேஜிக்கலா இருக்க போகுது அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன செய்தி விரிவா பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சியான் விக்ரம் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆச்சுங்க. அதாவது அவர் கியூட்டா எட்டி பார்க்கறதும், கியூட்டான ஸ்மைல், அண்ட் அவர் கியூட்டா லஞ்ச் சாப்பிட்றதும் அந்த மாதிரி. அண்ட் 60 வயசா இந்த மனுஷனுக்கு இன்னும் இவருக்கு சாம் குறையிலையே அப்படின்னு நெட்டிசன்ஸ்லாம் அந்த வீடியோவை வைரல் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த வீடியோவை ஷூட் பண்ணது யாரு தெரியுமா? அவரோட மகன் த்ருவ் விக்ரம். அவர் இந்த வீடியோவே அவரோட இன்ஸ்டா பக்கத்துல போட்டு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துமே சொல்லியிருக்காரு. ஸோ விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணுவாரு, அவரோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு அப்படின்னும், ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ரிப்பீட்டிங் ரோல்ஸ் கண்டிப்பா அவர் எடுக்கவே மாட்டாரு. ஸோ இப்படி ஒரு சியான் விக்ரமுக்கு ரீசெண்ட் இயர்ஸ் கொஞ்சம் நல்லா போல, இதுதான் நிதர்சனமான உண்மை. பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தனியாக நின்ன படங்கள்லாம் பிதா மகனை சொல்லலாம், அன்னியன்ல அந்த 3 கேரக்டர் பண்ணதா இருக்கலாம், ஐல ஒரு மாதிரி நடிச்சதா இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் கந்தசாமியில லேடி வேஷம் போட்டதா இருக்கட்டும். ஸோ இப்படிலாம் அவர் ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து ஒரு படத்துக்கு நடிக்கிறாரு. இதனால அவர் அவர் பாடியை எப்பயுமே ஃபிட்டா வச்சுப்பாரு. இன்னி வரைக்கும் அந்த கெரிஸ்மா, அந்த சாம் குறையாத ஒரு ஆக்டர் அப்படின்னு கண்டிப்பா விக்ரம் அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்துல ஆதித்ய கரிகாலனா நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் அந்த படம்க்கு அப்புறம் இவருக்கு எந்த ஒரு பெரிய பிரேக் த்ரூவுமே கிடைக்கல. என்னதான் தங்கலான ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருந்தாலும் நிறைய ஃபேன்ஸ் அந்த படம் பார்த்து டிசப்பாயிண்டட் தான் ஆனாங்க. அடுத்ததா துஷாரா விஜயன் மற்றும் விக்ரம் நடிச்ச படம் தான் வீரதீர சூரன் பார்ட் 2. இந்த படம் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ விக்ரம் அவர்கள் எப்போ இருமுகன் இந்த மாதிரியான படங்களை விக்ரம் கிட்டேருந்து நம்ம பார்க்க போறோம், இவர் என்ன கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு இதுல விக்ரமோட ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி எந்த ஒரு நியூஸுமே வெளி வரல. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம் திரைக்கு வர உள்ளது. இந்த படம் கண்டிப்பாக மேலே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஒரு டேட் சொல்கிறாங்க. மறுபடியும் இது கருப்பு படத்தோட மோத போகுதா, இல்லை ஜனநாயகனோட மோத போகுதான்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் வருது. பட் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே படம் இப்போ வெளியாகும் அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷனும் ஜனநாயகன் இப்போ வெளியாகும்னு சொல்லலை. அதே மாதிரி துருவ நட்சத்திரம் ப்ரொடியூசருமே படம் இப்போ வெளியாகும்ன்ற அஃபீஷியல் தகவலை கொடுக்கல. இப்போதைக்கு கருப்பு மட்டும்தான் May 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்னதான் அதோட டீசர் ட்ரெய்லர் எப்போவோ வந்திருந்தாலும் கோர்ட் இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ துருவ நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. விக்ரம் ஒரு அண்டர் கவர் ஸ்பை ஏஜென்டா இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. ஒருவேளை இந்த படம் வெளி வந்தது அப்படின்னா கௌதம் வாசுதேவ் மேனனோட இயக்கம். ஸோ கண்டிப்பா நம்ம சொல்லவா வேணும், இது இவரை கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னும், இவரோட மார்க்கெட்டையும் இவரோட பிளேஸ் இந்த காலிவுட் இண்டஸ்ட்ரியும் மறுபடியும் ரிடீம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். என்னதான் துருவ் விக்ரம் பைசனுக்கு ஹிட் கொடுத்திருந்தாலுமே அவரோட அடுத்த படம் என்னவா இருக்கும்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில விக்ரமோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாட் அப்டேட் என்னன்னா, பேக் டு பேக் அவர் 3 படங்கள்ல சைன் பண்ணியிருக்காரு. சியான் 63, சியான் 64 அண்ட் சியான் 65. ஸோ கண்டிப்பா 3 படங்கள் கையிலையும் இருக்கு. அண்ட் இந்த வருஷம் 3 ரிலீஸ் நம்ம பார்க்கலாம், துருவ நட்சத்திரம் சேர்த்து. ஸோ விக்ரம்க்கு இது மேஜிக்கல் இயரா இருக்க போகுது. என்னென்ன படம் அதோட விளக்கத்தை பார்க்கலாம். விக்ரம் அவர்கள் எப்படி கதை தேர்ந்தெடுப்பாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் என்ன பண்ணிட்டாரு
அது சம்வேர் அந்த ஸ்டோரி மிஸ் ஆகுதா இல்லை ஸ்க்ரீன் பிளே மிஸ் ஆகுதான்னு தெரில. கடாரம் கொண்டான் அந்த மாதிரி பல படங்கள் வந்து கொஞ்சம் டிசாஸ்டராகவே வந்து இருந்தது. அண்ட் பல ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. ஸோ இந்த லீடிங் ஆக்டர் ரேஸ்லேருந்து வந்து விக்ரம் ஆக்சுவலாக காணாமல் போயிட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இவ்வளோ ஒரு சீனியர் மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டருக்கு கண்டிப்பாக துருவ நட்சத்திரம் வந்து அந்த இடத்த திருப்பி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ சியான் 63 இவர் வந்து யாரோட பண்றாரு அப்படின்னா இருமுகன் டைரக்டர் ஆனந்த் சங்கரோட தான். அண்ட் இது பக்காவான ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும். என்னதான் விக்ரம் வந்து மாஸ் ஆக்ஷன் அண்ட் கமர்ஷியல் பண்ணாலுமே அவரோட ஸ்டோரிஸ் தனியாக தான் இருக்கும். அண்ட் இருமுகன் கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு கதையா இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த டைரக்டர் கூட மீண்டும் இணையும் போது கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். யங் ஹீரோஸ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி இவர் அவ்வளோ பாடியை வந்து இவர் பில்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் இன்னும் ஃபிட்டா இருக்காரு. நிஜமாவே சொல்லுங்க, விக்ரம் வச்சு இன்னைக்கு இருக்கிற யங் ஹீரோஸை வச்சா ஃபிட்னஸ்ல கண்டிப்பா விக்ரம் தாங்க ஜெயிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஒரு படம் வந்து அவரு டைரக்டர் பொடி ராஜ்குமாரோட கொடுக்க போறாரு. அண்ட் இந்த படத்தை தயாரிக்க போகிறது சாந்தி டாக்கீஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த திரைப்படம் தான் சியான் 64 இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருக்கும் விக்ரம் சைட்ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விக்ரம் வந்து அவரோட ஸ்பாட்டை ரிடீம் பண்றதுக்காக கதை தேர்வுகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வராரு அப்படின்ற மாதிரி தகவல்களும் வெளிவந்திருக்கு. அடுத்ததா லோகேஷ் கனகராஜோட ஏடியோட கை கோர்த்திருக்காரு நடிகர் விக்ரம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ லோகேஷ் கனகராஜோட ஏடி தான் விஷ்ணு எடவன். இவர் வந்து விக்ரம்காக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தையும் வந்து விக்ரம் ஓகே பண்ணிட்டு தான் சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த டார்க் ஃபிலிம் லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து ஒரு ஸ்பை ரீடேக், இதுவுமே வந்து ஒரு ஸ்பை காப் இந்த மாதிரியான ஸ்டோரி ரிவால்வ் பண்றது தான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் வந்து விக்ரம் தெய்வ திருமகள் மாதிரியான படங்கள் திருப்பி கொடுப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியல. பட் அவர் அடுத்து என்ன கதை வந்து கொடுக்க போறாரு அப்படின்றதும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வீரதீர சூரன் பார்ட் 2 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட பார்ட் 1 வருமா அப்படின்றது இருக்கு. துருவ நட்சத்திரமும் வந்து பார்ட் 1 தான் போட்டிருக்காங்க. பார்ட் 1 வர்றதுக்கே பல சட்ட சிக்கல்கள் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுல கௌதம் மேனன் வந்து மறுபடி பார்ட் 2 எடுப்பாரா அப்படின்னு தெரியல. இல்லைன்னா பேக் டு பேக் வந்திருந்தா இந்த 2 படங்களுமே விக்ரம வந்து வேற லெவலுக்கு வந்து தூக்கி விட்டுருக்கும். என்னதான் தங்கலான்னு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போகலைனாலுமே விக்ரமோட ரோலுமே அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ துருவ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 80 crores பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கனெக்ட் பண்ண போகுது அப்படின்ற கேள்வியும் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ விக்ரமோட 3 ரிலீஸ் கண்டிப்பாக வந்து ஜூலைக்கு அப்புறம் அந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வெளியே வரும் அப்படின்ற தகவலையும் ரசிகருக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்களே, விக்ரமோட ஃபேனா நீங்க இருக்கீங்க, இல்லை விக்ரமோட படங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் நடிச்சதுலேயே எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம திரைக்குறள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க விஜய் தயா. டாடா.